சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? அரசாங்கம் இந்தியா முழுக்க ஒரு திட்டத்தை கொண்டு வருது, எல்லாரும் ஏத்துக்கிறாங்க, தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்கல, நீங்க அரசியல் பண்றீங்க, மாணவர்களுடைய வாழ்க்கையில ஏன் விளையாடுறீங்கன்றதான் கேட்கிறார் அமைச்சர். தமிழ்நாடு அரசை ஏற்க சொல்லி ஒன்றிய அரசு வலியுறுத்துகிறது. ஏற்க மறுக்கும் போது நிதியை காரணம் காட்டி நம்முடைய பங்கீட்டை தடுக்கிறது. இப்போ தமிழ்நாடு அரசு ஏற்கலைங்கிறது அவங்க குற்றச்சாட்டு. ஆமா, தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் மேலே ஏற்றுக்கிறாங்களா இதை? மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு, இதை தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் ஏற்கின்றனவா? பாஜகவோடு அணி சேர்ந்திருக்கிற அதிமுக ஏற்குமா? பாஜகவோடு அணி சேர வாய்ப்புள்ள பாமக ஏற்குமா? பாஜகவோடு அணி சேர வாய்ப்புள்ள தேமுதிக ஏற்குமா? பாஜகவோடு அணி சேர வாய்ப்புள்ள எந்த கட்சி இதை ஏற்கும்? முதல்ல அதுக்கு விளக்கம் சொல்லட்டும். தமிழ்நாடு அரசு ஏற்கிறது ஏற்காது ரெண்டாவது. முதல்ல பாஜகவுக்கு எதிர்நிலையில் உள்ள கட்சிகளை விட்டுருங்க. பாஜக எது செய்தாலும் நாங்கள் ஏற்க மாட்டோம். பாஜகவோடு அணி சேர்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் பாஜகவின் கொள்கையான இந்த மும்மொழி கொள்கையை ஏற்கும் அப்படின்னு சொல்லுங்க. டிபேட்டை கண்டினியூ பண்ணுவோம். ஒரு கட்சி கூட ஏற்காது. ஏங்க உங்க கூட்டணி கட்சி ஒண்ணும் ஏற்காது. தமிழ்நாட்டில் பாஜகவை தவிர எந்த கட்சியும் இதை ஏற்காது. அப்புறம் எப்படிங்க அரசு ஏற்கும்? கட்சிகள் வேற, அரசு வேறையாங்க. கட்சிகள்னா யாருங்க? தமிழ்நாட்டு மக்களின் நலனில் பேசக்கூடியவங்க தானே கட்சிகள். தமிழ்நாட்டினுடைய கொள்கையை பிரதிபலிப்பவர்கள் தானே அரசியல் கட்சிகள். தமிழ்நாட்டு மக்களின் வாக்குகளை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தானே தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள். அப்ப தமிழ்நாட்டு மக்களின் வாக்குகளை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, தமிழ்நாட்டு மக்கள் மும்மொழி கொள்கையை ஏற்கும் எண்ணம் உள்ளவர்களாக இருந்தால், தமிழ்நாட்டு மக்கள் இந்தியை ஏற்கும் எண்ணம் உள்ளவர்களாக இருந்தால், மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக கட்சிகள் அதைத்தானே ஏற்று பேசணும். ஆனா எங்களை விட்டுருங்க. நான் உங்க கூட சேர்றவங்கள கேட்கிறேன், யார் இதை ஏத்துப்பா சொல்லுங்க. கட்சிகள் ஏற்கல, ஆனா கட்சிக்காரங்க நடத்துற பள்ளிகள் எல்லாம் மும்மொழி தானே நீங்க சொல்லி கொடுக்குறீங்கன்றார். இந்த கட்சி அந்த கட்சியில எல்லா கட்சியும் இருக்கு. அவர் அப்படி சொல்லல. அவர் திமுகவினர் சொல்றாரு 70 பேர் 80 பேர்ன்றாரு. அதுதான் நான் இன்னும் கூடுதலான கேள்வி வைக்கிறேன். நீங்க அதை சொல்றீங்க. எல்லா கட்சிக்காரங்களும் தான் நடத்துறாங்க அப்படி பார்த்தா? அதான் கேக்குறேன். கட்சிகள் ஏற்கல, ஆனா கட்சிக்காரங்க நடத்துற பள்ளிகள்ன்ற தனிப்பட்ட பாஜக உட்பட தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்கங்கறத ஒரு அரசு தீர்மானிக்க முடியுமா? கட்சிக்காரராக இருந்தாலும் அவர் தனிப்பட்ட நபர் தானே. அவருக்கு மருத்துவம் பார்க்கணும்னா அவர் தனியார் மருத்துவமனைக்கு போவாரு. நீங்க இப்ப ராஜீவ் காந்தி குறுக்கிடும் போது நீங்க சொல்லிட்டு நீங்க எனக்கு குறுக்கிடுறீங்க பாருங்க. நான் ஏன் முதல் சுற்று நீங்க பேசுற லாஜிக் இருக்கான்னு பாருங்க. நடத்துறாரு. நீங்க கேக்குறதா லாஜிக் இல்ல. நீங்க கேக்குறதாங்க லாஜிக் இல்ல. நீங்க கேக்குறதா லாஜிக் இல்ல. நாங்க வரி கட்டுற அரசை நோக்கி கேக்குறோம். நாங்க கேக்குற கேள்வி, ஒன்றிய அரசுங்கிறது எங்கள் அரசு. ஒன்றிய அரசுங்கிறது எங்கள் அரசுங்க. அரசை நோக்கி கேட்கும் போது தனியாரை நோக்கி நீங்க கேட்க சொல்றீங்க. இதுதான் அபத்தம். அபத்தங்க இது. நீங்க கேட்கிற கேள்வி அபத்தம். என்ன லாஜிக் இருக்கு? பள்ளிகள் மகள் நடத்துற பள்ளி ஏத்துக்கோ, ஸ்டாலின் திமுக ஏத்துக்காது. இத சொல்றீங்க நீங்க. உங்க ஆர்குமெண்ட் ஏதாவது லாஜிக் இருக்காங்க? உங்க ஆர்குமெண்ட்ல ஏதாவது லாஜிக் இருக்கா? உங்க வீட்ல என்ன லாஜிக் இல்ல? அதாவது ஷானவாஸ் நிறைய பண்ணோட உங்கள்ட்ட வரேன். ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தரும் அதே போல தானே இருக்கும். இந்தி தேசிய மொழியா? இல்ல, தேசிய மொழி இல்ல. எது தேசிய மொழி? இந்தியாவின் தேசிய மொழி எது? 23 மொழிகள் இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற 22 மொழிகளும் இந்தியாவின் தேசிய மொழிகள். சரியா? அப்ப தேசிய மொழி இல்ல. சரி, ஆங்கிலம் படிப்பவர்கள் 10 விழுக்காடு தான் இருக்காங்க. அதை எப்படி ஏற்க முடியும்னு ஒன்றிய அமைச்சர் கேட்கிறாரு. சமஸ்கிருதம் படிப்பவர்கள் எத்தனை விழுக்காடு இருக்காங்க? அதுக்கு எப்படி வாரம் கொண்டாடுறீங்க? அதுக்கு எப்படி பல்லாயிரம் கோடியை கொட்டி கொடுக்குறீங்க? அது என்ன லாஜிக்? ஆங்கிலத்தை கேட்டா 10 விழுக்காடு, அதனால ஏற்க முடியாதுங்கிறீங்க. எத்தனை விழுக்காடு சார் சமஸ்கிருதத்தை படிக்கிறாங்க? எத்தனை விழுக்காடு சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்கள் இருக்காங்க? அப்புறம் அதுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அப்போ உங்களுக்கு விழுக்காடு பிரச்சனை கிடையாதுங்க. விழுக்காடு பிரச்சனை என்றால் நீ சமஸ்கிருதத்துக்கு நிதி கொடுத்திருக்கவே முடியாது. விழுக்காடு தான் பிரச்சனைனா சமஸ்கிருத வாரம் கொண்டாடவே முடியாது. சமஸ்கிருதத்தை தூக்கி தலையில் வைத்து ஆடுகிறீர்கள். அப்போ விழுக்காடு அங்க பிரச்சனை இல்ல. அப்ப ஆங்கிலத்துக்கு விழுக்காட்டை காரணம் காட்டுவது விழுக்காட்டுக்காக அல்ல, வேற ஒரு விஷயத்துக்காக. என்ன விஷயம்? ஆங்கிலம் பொதுமொழி, சரி, இந்தி தேசிய மொழி இல்லை. அப்ப இந்தி பொதுமொழியா இருக்க முடியாது. இந்தி பேசக்கூடியவர்களின் மொழி. எனக்கு தமிழ் மொழி, மலையாளம் பேசக்கூடியவர்களுக்கு மலையாளம். ஒவ்வொரு மொழியும் இருக்கிறார்கள். 22 மொழி இருக்கு. இதுல 22 மொழிகள் இந்தி தேசிய மொழி இல்லை. அப்ப இந்தி பொதுமொழியா இருக்க முடியாது. இந்தி பேசக்கூடியவர்களின் மொழி. எனக்கு தமிழ் மொழி, மலையாளம் பேசக்கூடியவர்களுக்கு மலையாளம். ஒவ்வொரு மொழியும் இருக்கிறார்கள். 22 மொழி இருக்கு. இதுல 22 மொழிகள்ல ஒன்றுதான் இந்தி, 22 மொழிகள்ல ஒன்றுதான் ஆங்கிலம்னு ஆயிப்போச்சு. 22 மொழியில ஒன்றுதான் தமிழ். அப்போ இதுல எதுங்க பொதுமொழி? இதுல எது பொதுமொழி? இதுல எது பொதுமொழியா இருக்க முடியும்? இதுல இந்தியை கொண்டு பொதுமொழியா வச்சா மொழி என்பது வெறும் மொழி இல்லல்ல. சரி, மொழியின் அடிப்படையில் அதிகாரம், மொழியின் அடிப்படையில் தேர்வு, மொழியின் அடிப்படையில் கல்வி, மொழியின் அடிப்படையில் வேலை வாய்ப்புன்னு எல்லா அடிப்படையில் வரும். அப்போ ஒரு ஒன்றிய அரசு ஒரு தேர்வை நடத்துகிறதுன்னு வைங்க. இந்தியின் அடிப்படையில் நடந்தால் நான் இந்தியும் படிக்கணும், வேலைக்கும் படிக்கணும். இந்திக்காரன் வேலைக்கு மட்டும் படிச்சா போதும். இது லெவல் பிளேயிங் ஃபீல்டா? இதுல ஒரு சமநீதி இருக்கா? இப்ப ஆங்கிலம் பொதுமொழின்னு வச்சுட்டா இந்திக்காரர் வேலைக்கும் படிக்கணும், ஆங்கிலமும் படிக்கணும்.
தமிழ் பேசக்கூடியவர் வேலைக்கும் படிக்கணும் ஆங்கிலமும் படிக்கணும், லெவல் பிளேயிங் ஃபீல்ட் வருது. ஏன் பொதுமொழி ஆங்கிலம்னு இப்ப சொல்றோமா? இதுக்கு தான் சொல்றோம். ஒன்றிய அரசு என்பது எல்லோருக்கும் பொதுவான அரசு. இந்தியாங்கிறது எல்லோருக்குமான நாடு. எல்லோருக்குமான நாட்டுல எல்லோருக்கும் பொதுவான அரசுக்கு எல்லோருக்கும் பொதுவான மொழி தான் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட சாராரின் மொழி இருந்தா அது அநீதி, இன்னொருத்தர் அநீதி வைக்கப்படுறார். இப்ப ஒருத்தர் பள்ளிக்கூடம் நடத்துறதுனால அது அநீதி கிடையாது. யாரோ ஒருத்தர் பள்ளிக்கூடம் நடத்திட்டு போறாருங்கிறது அநீதி கிடையாது. ஒரு அரசு ஒரு மொழியை மட்டும் தூக்கி பிடிப்பதுதான் இன்னொரு மொழியின் மீதான அநீதி. நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன்னா எனக்கு நட்டாது. அடிப்படையில் நீங்க வந்து ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது வந்து வணிக ரீதியா தேவை இருக்கு, வேலை ரீதியா இருக்கு, உலகம் முழுக்க போதெல்லாம் இருக்கு. என்ன சொல்றாங்க, இப்போ நீங்க வந்து ஒரு அந்நிய மொழியின் மீது இவ்வளவு ஆர்வம் காமிக்கும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? அதுதான் எந்த மொழின்னு சொல்லுங்க. எதுவா வேணா இருக்கலாம். மூன்றாவது ஒரு மொழி அதுதானே. சரி, மூன்றாவது ஒரு மொழி தானே. மூன்றாவது மொழி உங்க லைனுக்கு நாங்க வந்துடுறோம். மூன்றாவது மொழி, அந்த மொழி எது? இப்போ நீங்க மும்மொழி கொள்கை நாங்க ஏத்துக்கிறோம் சார். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை வந்துருச்சு. மும்மொழி கொள்கை வந்துருச்சுன்னா என்ன, அதுக்கு பாயிண்ட் என்ன? எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் எந்த மொழியையும் கத்துக்கலாம்னு அர்த்தம். அப்படிதானே? 22 மொழியையும் கத்துக்கலாம். சரி, 22 மொழியையும் கத்துக்கிறதுக்கு மும்மொழி கொள்கை நம்ம ஏத்துக்கிட்ட பிறகு நம்ம பிள்ளைங்க தயாரா இருக்காங்க. பள்ளிக்கூடத்துல நம்ம பிள்ளைகள் எந்திரிச்சு நான் ராஜஸ்தானி கத்துக்கணும்னு சொல்றாங்க, நான் குஜராத்தி கத்துக்கணும்னு சொல்றாங்க, சரி, நான் வந்து மராட்டி கத்துக்கணும்னு சொல்றாங்க, சரி, நான் வந்து மலையாளம் கத்துக்கணும்னு சொல்றாங்க, நான் உருது கத்துக்கணும்னு சொல்றாங்கன்னு வைங்க. எதுக்கு டீச்சர் இருப்பாங்க? யார் காசு கொடுப்பாங்க? ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கையை கொண்டு வந்த பிறகு, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த பிறகு 5 ஆண்டுகள் ஆகி போச்ச. இந்த 5 ஆண்டுகள்ல இந்த புதிய கல்விக் கொள்கையில இந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதற்கு 22 மொழிகளுக்கும் சமமான நிதி பங்கீடு செஞ்சிருக்கீங்களா? கட்டமைப்பை வலுப்படுத்திருக்கீங்களா? ஆசிரியர்களுக்கு 22 மொழிகளுக்கு ஆசிரியர் வைக்கணுமே, அதுக்கான செட்டப் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப நீங்க என்ன மும்மொழி கொள்கையை ஏத்துக்கலாம். ஏத்துக்கிட்ட பிறகு நாம வந்து நம்ம விரும்புற மொழியை படிக்கணும்னு சொன்னா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? ஆசிரியர் இல்ல. அப்ப எதுக்கு ஆசிரியர் இருப்பாங்க? இந்திக்கு எப்போ ரெடியா இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு தானே நிதி இருக்கு. ஒன்றிய அரசு கொடுக்கிற நிதி எதுக்கு? இந்திக்கு தான் இருக்கு. சமஸ்கிருதத்துக்கு ஆசிரியர் இருப்பாங்க. தேவை இருக்குன்னா அது அடுத்து உருவாக்கப்படும். இப்ப நீங்க ஒரு இடத்துல வந்து மாணவர்கள் அதிகமா ஒரிசா சார்ந்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தேவைன்னா அந்த இடத்துல ஒரிசா. அது பேச்சு கிடையாது. அது பேச்சு கிடையாது. தேவை இருக்குன்னா தான் இந்திக்கு நிதி கொடுப்பாங்களா அல்லது ஏற்கனவே கொடுத்துட்டாங்களா? தேவை இருக்கு, தேவை ஏற்பட்டால் இந்திக்கு நிதி ஒதுக்குவாங்களா? நிதியை பத்தி சொல்றதுனால அமைச்சர் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. மொழியை நீங்க அரசியலாக்குறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அவங்க அரசியலாக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு எதிராக நாங்கள் பாகுபாடு காட்டவில்லை, மதிய உணவு திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு நிதி வழங்கிட்டு தான் இருக்கிறோம், இந்த ஆண்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அவங்க என்ன நிதி ஒதுக்கலன்னு சொல்றதே ஒரு தப்பான குற்றச்சாட்டு. என்ன அநியாயமா இருக்குங்க. அவங்க என்னங்க வழங்குறது? ஏங்க அது நம்ம உரிமைங்க, நமக்கு வர வேண்டிய பங்குங்க. வரலன்னு சொல்லப்படாது. உலக வங்கி வேர்ல்டு பேங்க் கடன் தர்ற மாதிரி ஒப்பந்தத்துல நிபந்தனை அடிப்படையில் நம்ம கையெழுத்த போட்டு வாங்குற மாதிரி என்னங்க இது அநியாயமா இருக்கு? ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய பங்கு ஏன் தரலன்னு தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நான் தர்றேன்னு சொல்றது லாஜிக் கிடையாது. ஏன் தரல? எனக்கு வர வேண்டிய பங்கு எங்க போச்சு? அது நம்ம கேள்வி, அது நம்ம உரிமை, நம்ம ரைட்ஸ். அது நம்ம ரைட்ஸ் நம்ம கிளைம் பண்றோம். அதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு உங்களுக்கு? அதுக்கு கொடுத்தோம்ல, இது கொடுத்தோம்ல, நீ இதுக்கே கொடுக்கல, அதுக்கு பதில் சொல்லு. அதுதான் கேள்வி. அங்க அதுக்கு கொடுத்தங்கிறது பதில் கிடையாது, இதுக்கு கொடுக்கலங்கிறதுக்கு பதில் வேணும். இந்த சிக்கல் நிறைய நம்ம பேசியிருக்கோம். அரசியல் ரீதியா தேர்தல் காலத்தில் இன்னொரு சிக்கல் வருது. என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் சுற்றுப்பயணத்துல எல்லாம் சொன்ன ஒண்ணு, மத்திய அரசோடு ஒரு நட்போட இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இங்க வந்ததுன்னா இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்காது. எப்ப பார்த்தாலும் முரண்பட்டுட்டே இருக்கும்போது முரண்பாடு வராது. ஜிஎஸ்டி வந்து ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் ஏத்துக்கல, அவங்க மறைந்த உடனே ஏத்துக்கிட்டாங்க, முரண்பாடு வரல. உதவி மின் திட்டம் அந்த அம்மா இருந்த வரைக்கும் ஏற்க மாட்டேன்னாங்க, அவங்க மறைஞ்ச உடனே கையெழுத்து போட்டாங்க, முரண்பாடு வரல. உணவு பாதுகாப்பு சட்டம் அவங்க இருந்த வரைக்கும் அதை ஏத்துக்க மாட்டேன்னாங்க, மறைந்த பிறகு கையெழுத்து போட்டாங்க, முரண்பாடு வர எப்படி வரும்? முரண்பாடு ஒத்துக்கிட்டா தான் வராத. அது எல்லாத்தையும் ஸ்டாக் வச்சுக்கிட்டு கடைசியில் வச்சு செய்யும் பிஜேபி. நவீன் பட்நாயக் செஞ்ச மாதிரி, ஜெகன்மோகன் ரெட்டியை செஞ்ச மாதிரி எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டாங்க தான். நீட் நடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. ஆனா கடைசியில் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமில்ல? இப்ப அதிமுக கடைசியில் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமில்ல? நீட் நடத்துல கையெழுத்து போட்டார் எடப்பாடி, டக்குன்னு செங்கோட்டையனை வச்சு ஒரு சந்திப்பை நடத்தினாங்கல்ல. விட்டுருமா பிஜேபி? நீங்க கையெழுத்து போட்டா விட்டுருமா? எதிர்த்து நின்றால் தான் பிஜேபி கிட்ட ஜெயிக்க முடியும், பணிந்து போனால் ஜெயிக்க முடியாது. நாம நடத்துறது சண்டை எதுக்குன்னா நம்முடைய உரிமைக்கான சண்டை. நாம எதுவும் சட்டத்தை புறம்பா நடத்தல. நீங்க ஆளுநருடைய தலையீடு விஷயத்துல இருந்தாலும் சரி, இந்தி திணிப்பு விஷயத்துல இருந்தாலும் சரி, மாநில உரிமைகள் பறிப்பு விஷயத்துல இருந்தாலும் சரி, சட்டப்படி எல்லாவற்றிலும் அவங்க வந்து எதிராக சட்டப்படி தான் கேட்கிறோம். ஏதாவது தப்பா கேட்டிருக்கோமா? ஓகே, நம்ம உரிமையை நம்ம கேட்கிறோம். அது ஒரு தனிப்பட்ட கட்சியின் கொள்கை இல்ல, அதுதான் நீங்க பார்க்கணும். ஓகே, இதுல எதுவுமே எந்த ஒரு விஷயமும் ஒரு தனிப்பட்ட கட்சியின் கொள்கை கிடையாது. இது வேற அறிவாலய பிரச்சனை கிடையாது. அறிவாலயத்துல நிறைவேற்றப்படுகிற ஒரு தீர்மானம் குறித்த விவாதம் கிடையாது. இது அனைத்து கட்சிகளின் குரல். தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அவங்களுக்கு இதுக்கு துணைக்கு வரும்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம்.